ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று. ஆங்கிலத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, The Lord pours down His blessings. அப்போ நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நாம் ஆராதனை செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறவர், நம் கூடவே இருக்கிறவர், நம்மை பெருக செய்கிறவர், நம்முடைய தலைகளை நிமிர செய்கிறவர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேசம் அந்த பலனை கொடுக்குமாம். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை ஆசீர்வதிப்பார், ஆனால் அதிலே நாம் பலனை பார்க்க முடியும். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு பஞ்ச காலம் வந்த பொழுது ஈசாக்கு விதை விதைத்தான். அப்போ அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது கர்த்தர் அதை 100 மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை ஆசீர்வதிப்பார், ஆனால் அதிலே நாம் பலனை காண முடியும். எல்லா இடத்திலும் பஞ்சம், எல்லா இடத்திலும் நெருக்கம், எல்லா இடத்திலும் ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆனால் எல்லோருடைய கண்கள் உங்களை காணும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியா இருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த வியாபாரங்கள், இந்த பிசினஸ் ஆகட்டும், அதிலே ஒரு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் போயிருக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்லலாம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பலன் இல்லாமல் நான் இருக்கிறேன். ஐ எம் லைக் அன் வேஸ்ட் லேண்ட். ஒரு பலனும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, நான் ஒரு பலனையே பார்க்கலையே, ஒரு செழிப்பை என்னோட வாழ்க்கையில பார்க்கலையே அப்படி என்று நீங்க சொல்லி இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று. அப்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் அந்த பலனை காண போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க காண போறீங்க. நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். You are going to see the prosperity what God is going to give to you. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்கும். நஷ்டமாய் போய் கொண்டிருக்கிற எல்லாமே லாபமாய் ஆகும். நீங்கள் எதிலெல்லாம் எனக்கு தோல்வியாய் காணப்படுகிறது, எதிலெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியா நஷ்டமாய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில செழிப்பே இல்லையே என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மாறி நீங்க ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கையில காண போறீங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நன்மையானவைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நன்மையானவைகளை தர விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தரிடத்துல நாம் போகணும், அவரிடத்தில் நாம் ஜெபிக்கணும். அவரிடத்தில் இன்னும் நாம் சேரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் கர்த்தருடைய வழியிலே நாம் நடப்போம், இன்னும் அவரை நாம் கூப்பிடுவோம், இன்னும் அவரை நாம் தேடுவோம். அப்படியாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மையானவைகளை தருகிற தேவன். அப்படியாய் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியம் நிச்சயம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.